இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கோ அதை பொறுத்து இதை பிரிக்க போறாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோனோ நியூக்ளியார் கார்பனைல்ஸ், அனதர் ஒன்று வந்து பாலி நியூக்ளியார் கார்பனைல்ஸ். இந்த நியூக்ளியார் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மெட்டலை தான் டினோட் பண்ணுது. ஸோ மோனோ நியூக்ளியார் கார்பனைல்ஸ், இதுல மோனோ நமக்கே தெரியும், மோனோ என்னது ஒன் அப்படின்னு அர்த்தம், பாலினா மெனி அப்படின்னு அர்த்தம், மோர் தென் ஒன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட், பாருங்க. The mononuclear carbonyls contain only one metal atom. அதுல ஒரே ஒரு மெட்டல் ஆட்டம் தான் இருக்கும். They have the simple structure. ஒரே ஒரு மெட்டல் ஆட்டம் தான் இருக்கும், ஆனா சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்பதான் மேல பார்த்தோம் என்னது, நிக்கல் டெட்ரா கார்பனைல், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அயன் பென்டா கார்பனைல், அதே மாதிரி குரோமியம் ஹெக்ஸா கார்பனைல் அப்படின்னு இந்த 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இந்த மூணுக்குமே அந்த ஸ்ட்ரக்சரை படிச்சுக்கோங்க, ஏன்னா உண்மையில வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ NiCO4 என்ன பார்த்தீங்கன்னா டெட்ரா ஹெட்ரல் ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி அயன் பென்டா கார்பனைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல்ல இருக்கும். அதே மாதிரி குரோமியம் ஹெக்ஸா கார்பனைல் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் ஷேப்ல இருக்கும். இது மூணோட இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல ஷோ ஆகும், பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் இதனுடைய ஷேப், உண்வெடுக்கு ரொம்ப முக்கியம், அதனால கவனமா கவனிங்க. சரியா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு இதே ரெண்டா பிரியுது. அது என்னன்னா பாலி நியூக்ளியார் கார்பனைல்ஸ். அப்ப அதுல இருக்கு மோர் தென் ஒன். the polynuclear carbonyls contain 2 or more மெட்டல் ஆட்டம்ஸ். ஸோ 2 இல்ல அதுக்கு மேல மெட்டல் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள இன்னும் ரெண்டா பிரிறாங்க. அப்படி யாருன்னா ஹோமோ நியூக்ளியார், இன்னொன்னு ஹெட்ரோ நியூக்ளியார் அப்படின்னு. ஹோமோ அப்படின்னா சிமிலர், சேம் கைண்ட் அர்த்தம். ஹெட்ரோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? ஹோமோ நியூக்ளியார்னா ஒரே மாதிரியான மெட்டல் பிரசன்ட் இருக்குது, அதாவது சேம் கைண்ட் மெட்டல் பிரசன்ட் இருக்குது காம்ப்ளெக்ஸ்ல. ஹெட்ரோ நியூக்ளியார் அப்படின்னா டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து பிரசன்டா இருக்கும். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க மேங்கனஸ் 2 இருக்கு, இதுதான் இங்க 2 மெட்டலுமே என்னவா இருக்கு, Mn இருக்கு, அதனால இது ஹோமோ நியூக்ளியார். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு Mn, இன்னொன்னு வந்து கோபால்ட். ஸோ 2 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் பிரசன்டா இருக்கனால இது ஹெட்ரோ நியூக்ளியார் கார்பனைல்ஸ்ல வந்துடும். சொல்ற விஷயம் புரியுதா?